வணக்கம் அன்பு மாணவர்களே, நாம் இங்கு நலமாக உள்ளோம். நீங்களும் அங்கு நலமாக இருப்பீர்கள் என எண்ணுகின்றோம். அனைவரும் பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருப்பீர்கள். தொலைக்காட்சி வாயிலாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற கற்றல் கற்பித்தல் செயல்முறையில் ஈடுபட்டிருப்பீர்கள், உள்வாங்கப்பட்டிருப்பீர்கள். அந்த வகையில் நல்லதொரு தேர்ச்சியை புதிய ஒரு சூழலில் நீங்கள் பெற்று மகிழுடன் இருப்பீர்கள் என நாம் எண்ணுகின்றோம். அன்பு மாணவர்களே, இந்த தொலைக்காட்சி வாயிலான கற்றல் கற்பித்தல் செயல்முறையில் வாரந்தோறும் இரசாயனவியலில் அலகு 14 கைத்தொழில் இரசாயனமும் சூழல் மாசாக்கமும் என்னும் தலைப்பில் தொடராக நீங்கள் பல விடயங்களை கற்று வந்திருப்பீர்கள். ஆசிரியர் எஸ். தில்லைநாதன் அவர்களும் ஆசிரியர் வி. பரமேஸ்வரன் அவர்களும் நானும் இணைந்து பல தொகுப்புகளை உங்களுக்கு வழங்கி உள்ளோம். அந்த தொகுப்புகளை சரிவர நீங்கள் விளங்கி உங்களுடைய ஐயங்களை, உங்களுடைய இடர்பாடுகளை தீர்த்து சிறப்பாக கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என நாம் எண்ணுகின்றோம். இந்த தொடர் ஒழுங்கை தயவு செய்து மாணவர்களே நீங்கள் அவதானித்து அதன்படி நீங்கள் உங்களுடைய கற்றலை மேற்கொள்ளுவது சாலச் சிறந்தது என நான் கருதுகின்றேன். இந்த வகையில் மாணவர்களே, அலகு 14 உப அலகு 14(7) சில விடயங்கள் நாங்கள் சென்ற வாரம் உங்களுக்காக வழங்கியிருந்தோம். அதில் கைத்தொழில் மாசாக்கிகளின் வெளியேற்றங்களால் நீர் மாசாக்கத்தின் இரசாயனம் தொடர்பான ஒரு பகுதி நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அதன் தொடர்ச்சி தான் இந்த வாரம் நீங்கள் அவதானிக்க இருப்பது, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அவதானிக்க இருப்பது. நல்லது மாணவர்களே, கடந்த வாரம் இந்த உப அலகின் கீழ், இந்த உப அலகில் நீங்கள் கற்க வேண்டிய விடயங்கள், உப அலகின் முடிவில் நீங்கள் எவ்வாறான கற்றற்பேறுகளை அடைந்திருக்க வேண்டும், நீங்கள் எவ்வாறான விடயங்களை மிக ஆழமாக அவதானித்திருக்க வேண்டும் என்ற விடயங்களை சொல்லியிருந்தோம். அந்த வகையில் நீர் வட்டம், இந்த நீர்வட்டத்தின் நிலைகள் எவ்வாறு மாசடைகின்றன, நீர் மாசாக்கத்தை அறிவதற்கு நாங்கள் எவ்வாறான பரமானங்களை அறிந்திருத்தல் வேண்டும், அந்த வகையில் நீரினுடைய pH பெருமானம், அதாவது நீரில் காணப்படுகின்ற H+ அயன்களினுடைய செறிவு தொடர்பான ஒரு பெருமானம், நீரினுடைய அமில காரத்தன்மை, நீர் எவ்வாறு அமில மாசுறுத்தலுக்கு உள்ளாகின்றது, கார மாசுறுத்தலுக்கு உள்ளாகின்றது, அவற்றை நாங்கள் எவ்வாறு இழிவளவாக்கலாம் என்பது பற்றியும், மற்றும் கடத்துத்திறன், நீரினுடைய கடத்துத்திறன், நீரினுடைய கடத்துத்திறனுக்கு காரணமான விடயங்கள் என்ன, நீருடைய கடத்துத்திறன்களை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்ளலாம், அது ஏன் அந்த கடத்துத்திறன் அதிகரிக்கின்றது,
இந்த கடத்துத்திறன் தொடர்பான பரிமாணத்திலிருந்து நாங்கள் எவ்வாறான முடிவுகளுக்கு வரலாம் என்று தொடர்பாகவும் பார்த்திருந்தோம் மாணவர்களே. அதை நீங்கள் சற்று ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த வகையில் இன்று நாம் மீதியை தொடர இருக்கின்றோம். மீண்டும் ஒரு பொது அறிவித்தலை உங்களுக்கு வழங்குகின்றேன். இன்றும் நான் தர இருப்பது உங்களுடைய பாடத்திட்டத்திற்கு அமைவானது. உங்கள் வளநூல்களை பெரும்பாலும் அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டது. எனவே இதில் உள்ள விடயங்களை நீங்கள் கற்றால் போதுமானது மாணவர்களே. இதில் இருக்கும் அனைத்தையும் நீங்கள் மனனம் செய்வதற்கு முற்பட வேண்டாம். இந்த வகுப்பறை, இந்த பாடம், கற்றல் கற்பித்தல் செயல்முறை, இந்த தொலைக்காட்சி நிகழ்வை நீங்கள் நன்கு அவதானித்திருந்தால் இதை எவ்வாறு கற்றல், எவ்வாறு பிரயோகம் செய்தல் என்பது உங்களுக்கு இலகுவாக புரியும் மாணவர்களே. நல்லது மாணவர்களே, நாம் இப்போது பாடப்பரப்பினுள் நுழைவோம். மாணவர்களே, இந்த வகையில் உங்களுக்கு அடுத்ததாக நாங்கள் தர இருப்பது நீரினுடைய கலங்கல் தன்மை பற்றிய தொடர்பு. மாணவர்களே, கடந்த வாரத்தில் ஒளிபரப்பப்பட்ட நிகழ்வில் நீரினுடைய குவாலிட்டி தொடர்பாக, பண்பு தொடர்பாக நாம் கலந்துரையாடி இருந்தோம். சிறந்த நீரினுடைய கலங்கல் தன்மை 2 NTU-வை விட குறைவாக இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு ஞாபகத்தில் இருத்திக் கொள்ளுங்கள். அதைவிட அதிகரிக்குமாக இருந்தால் அந்த நீரை நாங்கள் குடிப்பதற்கு பயன்படுத்துதல் பொருத்தமற்றது என்பதை நாம் அங்கு குறிப்பிட்டிருந்தோம். அந்த வகையில் மாணவர்களே, நீரில் காணப்படுகின்ற சில பொருட்கள் காரணமாக இந்த கலங்கல் தன்மை ஏற்படுகின்றது. கலங்கல் தன்மை என்பது நீரின் ஒளி ஊடுபுகவிடும் தன்மையை குறைத்தல் என பொருள்படும் மாணவர்களே. கலங்கல் தன்மைக்கு காரணமான கூறுகள் நீருடன் கலந்திருக்கின்ற பொழுது அந்நீரில் சூரிய ஒளியை ஊடுருவும், அதாவது நீரின் ஊடாக சூரிய ஒளி ஆழமான பகுதிக்கு செல்லுகின்ற தன்மை குறைவடையும் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். நீருடன் கலந்திருக்கின்ற தொங்கல் நிலை பதார்த்தங்கள், அதாவது நீரினுள் கீழே சென்று படிவடையாது நீரில் பரவி காணப்படுகின்ற தொங்கல் நிலை பதார்த்தங்கள் தான் இவ்வாறான ஒளி ஊடுருவும் ஆற்றலை பாதிக்கின்ற காரணி என்பதை நீங்கள் ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களே. இந்த வகையில் நுண்ணிய களி துணிக்கைகள், மிகச்சிறிய சேதன மற்றும் அசேதன துணிக்கைகள், நுண்ணிய தனிக்கல அங்கிகளின் சமுதாயங்கள் என்பது மாணவர்களே, இந்த நுண்ணங்கிகள் பெரும் அளவில் அங்கே பெருகி காணப்படுகின்ற நிலையை நாங்கள் குறிப்பிடலாம் மாணவர்களே. மற்றும் மிகச்சிறிய பல்பகுதிய துணிக்கைகள் இவ்வாறான கலங்கல் தன்மைகளுக்கு காரணமாக அமைகின்றது என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அதை வலியுறுத்தி கூற முற்படுகின்றேன். நுண்ணிய களி துணிக்கைகள், மிகச்சிறிய சேதன மற்றும் அசேதன துணிக்கைகள், நுண்ணிய தனிக்கல அங்கிகளின் சமுதாயங்கள், மிகச்சிறிய பல்பகுதிய துணிக்கைகள் போன்றவற்றை நாம் இங்கு குறிப்பிடலாம். இவை நீரில் தொங்கலாக காணப்படும் தன்மை கொண்டவை. இதனால் சூரிய ஒளியை நீரினுள் ஊடுருவி செல்லுகின்ற தன்மையை குறைக்கும். அதாவது மாணவர்களே, சூரிய ஒளி நீரினுள் சில அடி அல்லது சில மீட்டர் ஆழங்கள் மட்டும்தான் உட்செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது மாணவர்களே. இந்த வகையில் உங்களுக்கு நாங்கள் இங்கே ஒரு படம் உங்களுக்கு நாங்கள் காட்டியிருக்கின்றோம். இது மாணவர்களே நியமமான கரைசல்கள், அதாவது ஆய்வுக்கூடத்தில் தயாரிக்கப்பட்ட கரைசல்களை இங்கு நீங்கள் காணுகிறீர்கள். இந்த கரைசல்களினுடைய
கலங்கள் தன்மை அளவீடு இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. NTU என்று அலகிலே இங்கே தரப்பட்டிருக்கின்றது மாணவர்களே. நியூமெட்ரிக் டர்பிலிட்டி யூனிட் என்பது அதன் பொருள் மாணவர்களே. இங்கு ஆரம்பத்தில் நீங்கள் நல்ல அவதானமாக பார்த்தால் தெரியும், இங்கு 10 என்று நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். இதனுடைய டர்பிலிட்டி இவ்வாறு செல்லுகின்ற பொழுது கூடிக்கொண்டு செல்வதை நீங்கள் அவதானிக்க முடியும். இங்கே டர்பிலிட்டி மிக அதிகமாக இருக்கின்றது மாணவர்களே. இது 4000 என்ற பெருமானத்தை அடைந்துள்ளது என்பதை நீங்கள் விளங்கி வைத்திருக்கலாம். எனவே நீங்கள் உங்களுடைய நீர் மாதிரியை சேகரித்து இந்த படங்களினுள் இங்கே காட்டப்படுகின்ற உருவங்களினுள் எவ்வாறான நிலையில் காணப்படுகின்றது என்பதை நீங்கள் அறியலாம். உதாரணமாக மாணவர்களே, உங்கள் பகுதியில் நீங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட நீர் மாதிரி அதை நீங்கள் இந்த கனமான குடுவையில் எடுத்து இங்கு நீங்கள் சிறிது நேரம் வைத்த பின்னர் நீங்கள் கொண்டு வருகின்ற பொழுது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு தன்மையில் அதன் கலங்கள் காணப்படுமா இருந்தால் நீங்கள் அந்த நீர் மாதிரியின் கலங்கள் 100 NTUக்கும் 200 NTUக்கும் இடைப்பட்ட ஒரு பரிமாணத்தில் உள்ளது என்பதை நீங்கள் கூற முடியும் மாணவர்களே. இதற்காகத்தான் இந்த உருவப்படம், இந்த அட்டவணை உங்களுக்கு உதவி செய்யும் என நான் உங்களுக்கு வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன் மாணவர். சாதாரணமாக நீங்கள் உங்கள் பகுதியில் எடுக்கப்படுகின்ற நீர் மாதிரி அந்த வடிவம், அந்த உருவம் இதனுள் காணப்படுமாயின், இதனுடன் பொருந்துமாயிருந்தால் அன்னளவாக ஏறத்தாழ பொருத்தமடையுமாயிருந்தால் அந்த நீர் மாதிரியின் கலங்கள் தன்மை பெருமானம் 2000 NTU என நீங்கள் கூறுவதில் பிரச்சனை வராது மாணவர்களே. அடுத்தது மாணவர்களே, நீங்கள் இந்த கலங்கள் தன்மையால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி நாங்கள் சற்று ஆராய்வோம். நீரில் உள்ள படிவுகள் நீரின் அடிக்கு ஒளி ஊடுருவதை தடை செய்யும். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கிறேன். அவ்வாறு ஒளி ஊடுருவது தடைப்படுமாயிருந்தால் நீரின் அடிப்பகுதியில் காணப்படுகின்ற தாவரங்கள், பச்சை தாவரங்களினது ஒளி தொகுப்பு தடைப்படும் மாணவர்களே. நீரின் பச்சை தாவரங்களின் ஒளி தொகுப்பு தடைப்படுமாயிருந்தால் அங்கு ஆக்சிஜனின் அளவு குறைவடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே அந்த நீரின் அடிப்பகுதியில் ஒரு காற்றின்றிய சூழல் நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது மாணவர்களே. இந்த துணிக்கைகள் ஒளியை ஊடுருவதை தடை செய்யும். அதனால் பச்சை தாவரங்களின் ஒளித்தொகுப்பு தடுக்கப்படும், நிறுத்தப்படும். ஒளித்தொகுப்பிற்கு சூரிய ஒளி மிக அவசியமான காரணி என்பது உங்களுக்கு தெரியும் மாணவர்களே. அதனால் ஆக்சிஜனின் அளவு குறையும். எனவே அடிப்பகுதியில் ஒரு காற்றின்றிய சூழல் நிலைமை ஏற்படும். அதனால் காற்றின்றி வாழ் அங்கிகளினுடைய செயற்பாடு அதிகரிக்கும். எனவே அங்கு துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சில வாயுக்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் காணப்படும். அங்கு இறந்த அங்கிகள் பிரிகை அடையாத நிலைகளும் காணப்படுவதற்கு வாய்ப்புள்ளது. எனில் அங்கு காற்றுவாழ் அங்கிகளினுடைய பிரிகையாக்கம் சிறப்பாக நடைபெறாது. இவ்வாறான பல தீமையான விளைவுகள் நீர்நிலைகளில் ஏற்படுவதற்கு இந்த கலங்கள் தன்மை ஒரு முக்கிய காரணி என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களே. மாணவர்களே, அடுத்த நீரின் பரிமாணத்துக்கு நாங்கள் நுழைவோமாக இருந்தால் அதுதான் நீரின் வன்மை என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். நீரின் வன்மை என்பது மிக இலகுவாக உங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் மாணவர்கள். இதில் சிரமப்படுவது இல்லை. இந்த புதிய பாடத்திட்டத்தில் இந்த நீரின் வன்மை தொடர்பாக சில புதிய கருத்துக்கள் உங்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது. பாடப்பரப்பின் அளவும் சற்று குறைக்கப்பட்டுள்ளது. எனவே உங்களுக்கு இது மிக இலகுவான ஒரு விடயமாக காணப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அத்துடன் எமது நாட்டில் சில பிரதேசங்களில் இந்த நீரின் வன்மை என்பது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்திருக்கும். தரம் 11 கூட இதை பற்றி நீங்கள் கற்றிருப்பீர்கள் மாணவர்களே.
மாணவர்களே, உங்களுடைய சூழல் பகுதிகளில் சில நேரம் உங்களுக்கு இந்த அனுபவங்கள் கிடைத்திருக்கும். சில பகுதிகளில் இருந்து பெறப்படுகின்ற கிணற்று நீரில் சவர்க்காரம் நுரைக்காத ஒரு தன்மையை கொண்டிருக்கும். இதற்கான காரணம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சவர்க்கார தயாரிப்பு என்கின்ற அந்த பாடத்தில் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றேன். நீங்கள் அதை ஞாபகப்படுத்திக் கொள்வது மிக அவசியம். மாணவர்களே, நீரில் சவர்க்காரத்தை வீழ்வடிவாக்கும் கொள்ளளவு என்பதே அந்நீரின் வன்மை என்பது ஒரு வகையான வரைவிலக்கணம். மாணவர்களே, நீரின் சவர்க்காரத்தை வீழ்வடிவாக்கும் கொள்ளளவு என்பதே நீரின் வன்மைக்கான ஒரு வரைவிலக்கணமாக மேற்கொள்ளப்படுகின்றது. இது இலகுவான ஒரு வரைவிலக்கணம். மாணவர்களே, எமது பாடத்திட்டத்திற்கு அது பொருத்தமாக அமையும். மாணவர்களே, நீரின் வன்மைக்கு காரணமான சில ரசாயன சேர்வைகள் நீரில் கரைவதனால் தான் இவ்வாறான நிலைமை ஏற்படுகின்றது. அதாவது அந்த நீர்நிலைகள் காணப்படுகின்ற பகுதிகளில் இருக்கின்ற பாறைகளில் இருந்து இவ்வாறான கூறுகள் கரைந்து நீரை அடைவதனால் இந்நிலைமை ஏற்படுகின்றது. அதில் மிக முக்கியமான கூறு பல்வல்வளவு கொண்ட உலோக கற்றையன்கள் ஆகும். பல்வல்வளவு கொண்ட உலோக கற்றையன்கள் ஆகும். அதில் மிக அவதானமாக நீங்கள் கருத வேண்டியது கால்சியம் அயன், மெக்னீசியம் அயன், ஃபெரஸ் அயன், manganese 2 அயன், அலுமினியம் அயன். இவ்வாறானவை. இதை விட வேறு சிலதும் பங்களிப்புகள் செய்யலாம் மாணவர்களே, ஆனால் இவை முக்கியமானவை. இதில் மிக அவதானமாக அவதானித்துக் கொள்வீர்களா இருந்தால், இயற்கையில் இந்த நீரின் வன்மைக்கு காரணமாக இருப்பது கால்சியம் 2+, மெக்னீசியம் 2+. கால்சியம் அயனும் மெக்னீசியம் அயனும் தான் பெருமளவில் காரணமாக இருக்கின்றது என்பதை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இது இயற்கை நிலைமை மாணவர்களே. manganese அயன், Mn2+ அயன், ஃபெரஸ் அயன், அலுமினியம் அயன்கள் இயற்கையில் மிக குறைவாகவே இந்த பங்களிப்பை, வன்மைக்குரிய பங்களிப்பை செய்கின்றது என்பதையும் ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே எமது பகுதிகளில் காணப்படுகின்ற நீரில் வன்மைக்கு காரணமான கூறாக Ca2+, Mg2+ ஐத்தான் நீங்கள் கருத வேண்டும் என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களே, நீங்கள் சவர்க்கார தயாரிப்பில் படித்திருப்பீர்கள். மிக நன்றாக உங்களுக்கு அது தெரிந்திருக்கும். சவர்க்காரம் என்பது கொழுப்பு அமிலங்களின் சோடியம் அல்லது பொட்டாசியத்தின் உப்புக்கள் என்பது உங்களுக்கு ஞாபகம் வைத்திருப்பீர்கள். இதில் முனைவுள்ள பகுதி காணப்படுகின்றது, முனைவற்ற பகுதி காணப்படுகின்றது. இது எவ்வாறு எண்ணெய் படைகளை சிறு சிறு குழம்புகளாக உடைப்பதனால் அழுக்குகள் அகற்றப்படுகின்றது என்ற நுட்பங்கள், பொறிமுறைகள் நீங்கள் இந்த சவர்க்கார உற்பத்தி என்கின்ற அலகில் கற்றிருப்பீர்கள். தயவு செய்து அதை நீங்கள் ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களே. இந்த வகையில் இந்த கார்பாக்சிலிக் கூட்டம் என்பது உடன் இந்த சோடியம் பொட்டாசியம் அயன்கள் இணைந்துள்ளவை தானே, அவற்றை நாங்கள் இடம்பெயர்க்க செய்து அவற்றுடன் இந்த பாரலோக கற்றையன்கள் சேர்வதனால் வீழ்வடிவுகளை உருவாக்குகின்றன, தொங்கல்களை உருவாக்குகின்றன. மாணவர்களே, அந்த தொங்கல்களின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட குறைவாக இருப்பதனால் அதை மேலே மிதக்கும் என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இவ்வாறு இந்த பாரலோகங்கள் எங்களுடைய கொழுப்பமிலத்துடன் சேருவதனால், கொழுப்பமிலங்களுடன் சேருவதனால் சவர்க்காரம் இந்த பகுதிகளில் இருந்து மேலே செல்வதனால் அதனை அழுக்ககற்ற முடியாத நிலை காணப்படுகின்றது. அதாவது இங்கு காணப்படுகின்ற சவர்க்கார நுரை, சவர்க்காரத்துடன் சேர்ந்து கால்சியம் மெக்னீசியம் அயன்கள் உருவாக்குகின்ற நுரை மேலே நீரின் மேலே மிதந்து காணப்படும் என்பதை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். மிக இலகுவான விடயம் மாணவர்களே. சோடியம் பொட்டாசியம் உப்புக்களை அகற்றிவிட்டு, இந்த தாக்கம் கூட நாங்கள் முன்னர் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம்,
அது நீங்கள் மனனம் செய்ய வேண்டும் என்பது அவசியம் இல்லை, தெரிந்திருந்தால் போதுமானது. விளக்கத்திற்காக வழங்கியிருந்தோம். அந்த சோடியம் பொட்டாசியம் அயன்களை அகற்றிவிட்டு கல்சியம் மெக்னீசியம் அயன்கள் அங்கு சென்று இணைவதனால் உருவாகின்ற நுரை நீர்ப்படையிலிருந்து வெளியேற்றப்படுகின்றது. இதனால் சவர்க்காரம் விரியமாகின்றது என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சவர்க்காரத்தின் கழுவல் செயலானது இந்த சகல பல்வலுவள உள்ள உலோக கட்டயங்களாலும் நீங்கும் வரையில் நிகழ்வதில்லை. அதாவது அந்த நீர் மாதிரியில் இந்த வன்மைக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த அயன்கள் முற்றாக நீக்கமடையும் வரை சவர்க்காரத்தினால் அழுக்ககற்றும் செயலை செய்ய முடியாது. சவர்க்காரத்தினால் கழுவல் செயலை செய்ய முடியாது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. மாணவர்களே, நீங்கள் சில விடயங்களை இங்கு நீங்கள் மேலதிகமாக நோக்க வேண்டிய தேவைகள் காணப்படுகின்றது. இவை உங்களுடைய அன்றாட அனுபவங்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்றாட அனுபவங்கள் உங்களுக்கு வளமையாக ஏற்படுகின்ற சில அவதானங்களை இதன் மூலம் நாங்கள் விளக்க முற்படுகின்றோம். சாதாரணமாக மாணவர்களே, எங்களுடைய தலைமுடியில் பல்வேறு மறையேற்றங்களை கொண்ட துணிக்கைகள் காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது மாணவர்களே. இந்த நன்மைக்கு காரணமாக காணப்படக்கூடிய அயன்களும் அங்கே காணப்படுகின்றன என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. அதாவது பல்வலுவள உள்ள உலோக கட்டயங்கள் உங்கள் தலைமுடியில் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதனால் உங்களுடைய தலைமுடி இந்த கட்டயங்களுடைய ஒத்தையேற்றங்களின் தள்ளுகையால் ஒன்றில் இருந்து ஒன்று விலகி இருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதாவது படிவடையாது கொஞ்சம் மேலெழுந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. நீங்கள் இவ்வாறான சவர்க்காரங்களை இட்டு கழுவுகின்ற பொழுது இவ்வாறான அயன்கள் ஷாம்பு போன்றவற்றை சவர்க்காரங்களை இட்டு கழுவுகின்ற பொழுது இவ்வாறான அயன்கள் அந்த தலைமுடியில் இருந்து அகற்றப்படுகின்றன மாணவர்களே. இவ்வாறு அந்த ஒத்தையற்ற தள்ளுகை இல்லாது செல்வதனால் அந்த தலைமுடி இந்த சவர்க்காரமிட்டு கழுவிய பின்னர் ஒன்றுடன் ஒன்று ஒட்டி, அதாவது மிக அழுத்தமாக தலைமேல் படிந்திருப்பதை நீங்கள் காண முடியும். இதை நீங்கள் முழுகிவிட்டு நீரினால் ஷாம்பு போட்டு சவர்க்காரம் போட்டு கழுவிய பின்னர் நீங்கள் காணுகின்ற அவதானம் இதுவாக காணப்படும் மாணவர்கள். அதற்கு காரணம் இந்த கற்றயன்கள் தலைமுடிகளில் காணப்படுகின்ற சிறிய அளவில் தலைமுடியில் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கற்றயன்கள் சவர்க்காரங்களினால் அகற்றப்படுவதனால் ஒத்தையற்ற தள்ளுகை இல்லாதனால் தலைமுடிகள் ஒன்றுடன் ஒன்று நெருங்கி வருகின்றமையால் அவை ஒன்று சேர்ந்து அழுத்தமாக இணைந்திருப்பதை நீங்கள் காண முடியும் மாணவர்கள். இப்போது 2 விளக்கங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. இந்த வன்னீரில் நீங்கள் சவர்க்காரத்தை இடுகின்ற பொழுது ஏன் அந்த நீரின் மேற்பரப்பில் ஒரு நுரை போன்ற படை உருவாகின்றது என்பதனையும், சவர்க்காரங்களால் நாங்கள் தலையை கழுவிய பின்னர் தலையில் காணப்படுகின்ற முடி ஏன் ஒன்றுடன் ஒன்று அழுத்தமாக படிவடைந்து காணப்படுகின்றது என்பதையும் இந்த பல்வலுவள உள்ள கற்றயன்களை பற்றிய அறிவை கொண்டு உங்களுக்கு நாங்கள் விளக்கியுள்ள மாணவர்களே. அடுத்ததாக நாங்கள் இந்த வன்மையை அவதானமாக நோக்குகின்ற பொழுது அந்த வன்மையில் 2 வகையான வன்மைகள் காணப்படுவதாக கூறப்படுகின்றன. இது இலகுவானது மாணவர்களே. ஒரு வன்மையை நாங்கள் சொல்லுவோம் தற்காலிக வன்மை, அதை நிலையில் வன்மை என்றும் நீங்கள் அழைக்கலாம். டெம்பரரி ஹார்ட்னஸ் என்று சொல்லுவார்கள். அதற்கான காரணம் அந்த நீரை நீங்கள் கொதிக்க வைக்கின்ற பொழுது அதில் காணப்படுகின்ற வன்மைக்கு காரணமான கூறுகள்
அகற்றப்படுகின்றமை, அதாவது வீழ்வடிவாக்கப்படுகின்றமை. இப்போது அந்த பல்வழுவளவுள்ள கற்றயன்கள் உங்கள் நீரில் காணப்படாது போகலாம். கொதிக்க வைப்பதன் மூலம் ஒரு வன்மை அகற்றப்படுமாக இருந்தால் அதை நீங்கள் தற்காலிக வன்மை அல்லது நிலையில் வன்மை என கூறுவது பொருத்தமானது மாணவர்களே. மாணவர்களே, இவ்வாறு நிலையில் வன்மைக்கு காரணமாக இருப்பது என்ன என்பதை பற்றி நாங்கள் கொஞ்சம் அவதானமாக சிந்தித்து பார்ப்போம். நீரில் காணப்படுகின்ற இந்த பல்வழுவளவுள்ள அயன்கள், குறிப்பாக நாங்கள் கூறக்கூடிய கால்சியம் 2+ Mg2+ அயன்கள், அவற்றின் மொத்த செறிவை காட்டிலும் கார்பனேட்டுகள், இரு கார்பனேட்டுகள், கார்பனேட்டு அயன் CO3 இரு கார்பனேட் அயன் HCO3 இன் செறிவுகள் மிகையாக காணப்படும் பட்சத்தில், நான் கூறுவது இரு கார்பனேட்டு அயனின் செறிவு, கார்பனேட் அயன்களின் செறிவு மிகையாக காணப்படும் பட்சத்தில் அங்கு தற்காலிக வன்மை நிலை ஏற்படுகின்றது மாணவர்களே. குறிப்பாக கால்சியம் 2+ இன் செறிவு x-mol Dm-3 என்று வையுங்கள். Mg2+ இன் செறிவு by-mol Dm-3 என்று வையுங்கள். ஆகவே இங்கு மொத்தம் x+y mol Dm-3 ஆக நாங்கள் கருதுவலாம். அந்த நீரில் காணப்படுகின்ற இரு கார்பனேட் அயன்களின் செறிவு x+y × 2, அவற்றின் இரு மடங்கு mol Dm-3 உயர்வாக காணப்படும் பட்சத்தில் அதை நீங்கள் தற்காலிக வன்மை என்று சொல்வது சால பொருந்தது மாணவர்களே. இவ்வாறு இரு கார்பனேட் அயன்கள் உயர்வாக காணப்படும் இடத்து நீங்கள் கொதிக்க வைக்கின்ற பொழுது கால்சியம் 2+ அயன் கால்சியம் கார்பனேட்டாக வீழ்படிவாக்கப்படும். Mg2+ அயன் MgCO3 ஆக மெக்னீசியம் கார்பனேட்டாக வீழ்வடிவாக்கப்படும். கால்சியம் அயன் கால்சியம் கார்பனேட்டாக வீழ்வடிவாக்கப்படும். மெக்னீசியம் அயன் மெக்னீசியம் 2+ ஆக வீழ்வடிவாக்கப்படும். அன்பு மாணவர்களே, இங்கு சிறு தவறு காணப்படுகின்றது. HCO3- இது ஒரு அயன் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். HCO3- இதில் மைனஸ் ஏற்றம் வர வேண்டும். தவறுதலாக நடைந்து விட்டது மாணவர்களை, மன்னித்துக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் தாக்கம் எழுகின்ற பொழுது அவதானம், இதில் மைனஸ் போட்டுத்தான் நீங்கள் எழுத வேண்டும் என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். Ca2+ அயன்கள் இரு கார்பனேட் அயன்களுடன் சேர்ந்து கால்சியம் கார்பனேட்டாக வீழ்வடிவாக்கப்படும். Mg2+ அயன்கள் இரு கார்பனேட் அயன்களுடன் சேர்ந்து மெக்னீசியம் கார்பனேட்டாக வீழ்வடிவாக்கப்படும். இதன் காரணமாக நீரில் காணப்படுகின்ற Ca2+, Mg2+ அகற்றப்படுகின்றது மாணவர்களே. இதன் மூலம் அந்த நிலையில் வன்மைக்கு காரணமான தன்மை நீக்கப்படுகின்றது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் மாணவர்களே. அடுத்த வன்மை நாங்கள் நிலையுள் வன்மை என்று சொல்லுகின்றோம். சில நேரம் நிலையான வன்மை என்றும் கூறலாம். பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் என்று சொல்லுவார்கள் மாணவர்களே. கொதிக்க வைப்பதன் மூலம் நீரில் காணப்படுகின்ற வன்மை நீக்கப்பட முடியாவிட்டால் அதனை நாங்கள் நிலையுள் வன்மை என அழைக்கின்றோம். மாணவர்களே, கொதிக்க வைப்பதன் மூலம் அகற்றப்பட்டால் அது நிலையில் வன்மை, கொதிக்க வைப்பதன் மூலம் அகற்றப்படாவிட்டால் அது நிலையுள் வன்மை. கொதிக்க வைப்பதன் மூலம் Ca2+, Mg2+ வெளியேற்றப்பட்டால் நிலையில் வன்மை, கொதிக்க வைத்த பின்னரும் Ca2+, Mg2+ கரைசலில் காணப்பட்டால் அது நிலையுள் வன்மை என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களே. இதற்கான காரணம் என்னவெனில், அன்பு மாணவர்களே, இந்த பல்வழுவளவுள்ள கற்றயன்களை காட்டிலும் அவற்றின் செறிவுகளை காட்டிலும் இரு கார்பனேட்டு மற்றும் கார்பனேட்டு அயன்களினுடைய செறிவுகள் குறைவாக காணப்படுகின்ற நிலைமையே இதற்கு காரணமாகும் மாணவர்களே. மாணவர்களே, x+y × 2 விட குறைவாக HCO3- காணப்படுமாயின், குறைவான செறிவில் HCO3- காணப்படுமாயின், கொதிக்க வைக்கப்படுகின்ற பொழுது இந்த இரு கார்பனேட் அயன்களினால்
அனைத்து Mg2+ஐயும் அனைத்து Ca2+ஐயும் அகற்ற முடியாத ஒரு நிலை ஏற்படும் மாணவர்களே. மாணவர்களே, இதன் காரணமாக இவற்றை நீங்கள் அகற்றுவதற்கு நிலையுள் வன்மையில் காரணமான Mg2+Ca2+ஐ அகற்றுவதற்கு சோடியம் கார்பனேட் சேர்த்து நீங்கள் பரிகரிக்க வேண்டும் மாணவர்களே. அதற்கான தாக்கம் இங்கே காட்டப்பட்டுள்ளது மாணவர்களே. அவதானமாக ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களே. இங்கே மேலதிகமாக நாங்கள் சோடியம் கார்பனேட் சேர்க்கின்ற பொழுது கல்சியம் கார்பனேட்டாக அங்கு வீழ்வடிவாக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களே. இந்த விடயத்தில் நீங்கள் சற்று அவதானமாக இருக்க வேண்டும். நிலையுள் வன்மை, நிலையில் வன்மை போன்ற வன்மைகளுக்கு காரணமாக Cl-ஐ SO4 நீங்கள் இணைத்துக் கொள்வது பொருத்தமற்றது என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களே. இதில் மிக அவதானமாக இருங்கள். புதிய பாடத்திட்டத்தின் கீழ் இது தெளிவாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களே, நீரின் வன்மையை குறிப்பதற்கு நீங்கள் பாவிக்கக்கூடிய ஒரு அலகு ppm கல்சியம் கார்பனேட். அதாவது கல்சியம் கார்பனேட் பகுதிகளாகத்தான் இந்த ppm வரையறுக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே ppm வந்து கல்சியம் கார்பனேட்டின் அளவில் காணப்படும் என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். நல்லது மாணவர்களே, இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற வன்மையை பற்றி நீங்கள் அவதானிக்கலாம். இந்த அளவில் வன்மை பெருமானம் காணப்படுமா இருந்தால் அது எவ்வாறானது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறு இருப்பின் அது மென்னீர் என்று அழைக்கப்படுகின்றது. அவ்வாறு போகின்ற பொழுது அதனுடைய தன்மை மாறுகின்றது. நடுத்தர மென்னீர், மிதமான வன்னீர், நடுத்தர வன்னீர் என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த பெருமாங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. சில விடயங்களை நீங்கள் மற்றும் சில பெருமானங்களை மாத்திரம் நீங்கள் ஞாபகத்தில் தெளிவாக்கி வைத்திருத்தல் மிக பொருத்தமானது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் மாணவர்கள். அடுத்த விடயமாக நாங்கள் உங்களுக்கு கருத இருப்பது நீரின் ரசாயன ஆக்சிஜன் தேவை, கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். மாணவர்களே, நீரில் கரைந்துள்ள ஒட்சியேற்றக்கூடிய பதார்த்தங்களை ஒட்சியேற்றுவதற்கு தேவையான ஆக்சிஜன் அளவுதான் நீரின் ரசாயன ஆக்சிஜன் கேள்வி என கூறப்படுகின்றது மாணவர்கள். அதாவது நீரில் கரைந்திருக்கின்ற ஒட்சியேற்றப்படக்கூடிய பதார்த்தங்கள் ஆக்சிஜனால் ஒட்சியேற்றப்படுகின்றது. அந்த பதார்த்தங்கள் அனைத்தையும் ஒட்சியேற்றுவதற்கு தேவையான ஆக்சிஜனின் அளவைத்தான் நாங்கள் நீரின் ரசாயன ஆக்சிஜன் கேள்வி என அழைக்கின்றோம் மாணவர்களே. மாணவர்களே, பெரும்பாலான கைத்தொழில்கள் மூலம் வெளியேற்றப்படுகின்ற நீரில் இந்த COD மட்டம் அளக்கப்படுகின்றது. இவ்வாறு அளக்கப்படுகின்ற பொழுது இந்த COD மட்டம் குறிப்பிட்ட அளவை விட கூடுமாக இருந்தால் அந்த ரசாயன தொழிற்சாலை எச்சரிக்கப்படும் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அதாவது நீர்நிலைகளை சென்றடைவதற்கு முன்னர் இந்த COD அளவீடு செய்யப்படுவது அவசியம் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக மாணவர்களே, இந்த நீரில் சேதனச் சேர்வைகள் தான் இந்த ஒட்சியேற்றப்படக்கூடிய சேர்வைகளாக காணப்படுகின்றது என்பதையும், இந்த சேதனச் சேர்வைகள் ஒட்சியேற்றப்படுவதன் மூலம் இறுதியில் கார்பனீர் ஒட்சைட்டாக, சில நேரம் அது கார்பனேட்டாகவும் மாற்றப்படலாம் என்பதை ஞாபகம். கார்பனின் ஒட்சியேட்டன் +4 +4 என்பதை அங்கே நேர் 4 என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சேதனச் சேர்வைகள் ஒட்சியேற்றப்பட்டு இறுதியாக கார்பனீர் ஒட்சைட் அல்லது கார்பனேட் உருவாக்கப்படுகின்றது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீரில் கரைந்திருக்கின்ற இந்த சேதனச் சேர்வைகள் தான் இந்த ஒட்சியேற்றப்படுகின்றது. இந்த ஒட்சியேற்ற செயல்முறைக்குத்தான் நீரில் இருந்து ஆக்சிஜன் பாவிக்கப்படுகின்றது மாணவர்களே. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் போன்ற வெல்லங்கள், மாப்பொருள், கொழுப்பமிலம், அமினோ அமிலங்கள், புரதங்கள் போன்றவை இவற்றில் அடங்கும். அத்துடன் Fe2+, Mn2+ போன்றவையும் இங்கே காணப்படுவதற்கு வாய்ப்புள்ளது மாணவர்கள். நீரில் Cl- காணப்படுகின்ற பொழுதும் நாங்கள் அதனை அளப்பதற்கு
அதாவது சிஓடி பெருமானத்தை அளப்பதற்கு சில இடர்பாடுகள் வரும் என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். காரணம் Cl-ஐ Cr272- ஒட்சியேற்றக்கூடியது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். ஆமானவர்களை, இந்த சிஓடி பெருமானத்தை அளவிடுவதற்கு நாங்கள் என்ன செய்வோம் என்றால், முதலில் அளவு தெரிந்த அமில பொட்டாசியம் 2 குரோமேட்டு கரைசலுடன் சேர்த்து காய்ச்சி வடிப்போம். இங்கு 2 குரோமேட்டு அயன்களினால், அமில ஊடகத்தில் உள்ள 2 குரோமேட்டு அயன்களால் ஒட்சியேற்றப்படக்கூடிய இனங்கள் ஒட்சியேற்றப்பட்டிருக்கும் அந்த ஒரு தோற்றப்பாட்டை எண்ணக்கருவை நாங்கள் கொண்டு ஒட்சியேற்றப்படாமல் மீதமாக காணப்படுகின்ற, ஒட்சியேற்ற தாக்கத்துக்கு பாவிக்கப்படாமல் மீதமாக காணப்படுகின்ற 2 குரோமேட்டு அயன்களை நியம Fe2+ அயன்களை கொண்டு நியமிப்பு செய்வதன் மூலம் இந்த சிஓடி பெருமானத்தை துணிய முடியும் என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக இந்த வெளியேற்றப்படுகின்ற CO2 பெருமானங்களை இலங்கை மத்திய சுற்றாடல் அதிகார சபை, இவற்றை பற்றி நீங்கள் மேலதிகமாக கொஞ்சம் கற்று வைத்திருந்தால் நல்ல, மத்திய சுற்றாடல் அதிகார சபைகள் பற்றி அவர்கள் எவ்வாறான கருத்துக்களை உங்களுக்கு வழங்கியுள்ளார்கள் என்பதை பாருங்கள். உச்ச சிஓடி பெருமானம், உதாரணமாக மேற்பரப்பில் வெளியேற்றப்படுகின்ற கழிவுகள் 250 சிஓடி பெருமானத்தை விட குறைவாக இருந்தால் அந்த தொழிற்சாலையிலிருந்து அக்கழிவை சூழலுக்கு வெளியிடுவது அனுமதிக்கப்படும். அவற்றை காட்டிலும் அது கூடுதல் அப்பரிமாணத்தை கொண்டிருப்பின் அந்த தொழிற்சாலை உடனடியாக எச்சரிக்கப்பட்டு அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மாணவர்களே, நல்லது மாணவர்களே, நாங்கள் அடுத்த விடயமாக அவதானிக்க இருப்பது நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் மட்டம். இது மிக முக்கியமான ஒரு விடயம். இது தொடர்பாக ஒரு பரிசோதனையும் எமக்கு காணப்படுகின்றது. அதனை நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டியது அவதானம். ஓர் அலகு கனளவில் உள்ள மூலக்கூற்று ஆக்சிஜனின் அளவு தான் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் மட்டமாக கூறப்படுகின்றது. மாணவர்களே, மாணவர்களே, எமக்கு தெரியும் நீரினுள் வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற ஆக்சிஜன் நேரடியாக கரைகின்றது. அத்துடன் நீரில் காணப்படுகின்ற அல்காக்கள், சைனோபாக்டீரியாக்கள் ஒளித்தொகுப்பை செய்யும் ஆற்றல் கொண்டவை. இவை ஒளித்தொகுப்பை செய்து வெளிவிடுகின்ற ஆக்சிஜனும் நீரில் கரைகின்றது என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களே, 21 பாக சியிலும் 1 ATM வளிமண்டல அமுக்கத்திலும் பொதுவாக நீரில் கரைந்திருக்கும் ஆக்சிஜனின் மட்டம் 9 மில்லிகிராம் L-1, அதாவது 9 ppm என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களே, இது சாதாரண ஒரு நிலைமை. இந்த வெப்பநிலை குறைவடைகின்ற பொழுது மட்டம் கூடும் என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அமுக்கம் அதிகரிக்கின்ற பொழுதும் இது கூடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வெப்பநிலை குறைந்தால் கரைதிறன் கூடும் என்பது உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்க வேண்டிய ஒரு விடயம். மாணவர்களே, இவ்வாறு நீரில் காணப்படுகின்ற, நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் பல்வேறு ரசாயன மற்றும் உயிரியல் செயல்முறைகளுக்கு பாவிக்கப்படுவதால் அவற்றின் அளவு குறைவடையும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீரினுள் பல்வேறு ரசாயன மற்றும் உயிரியல் செயல்முறைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறான செயல்முறைகளுக்கு ஆக்சிஜன் மிக அவசியமாக பாவிக்கப்படுகின்றது என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களே, இந்த வகையில் வெப்பநிலை அதிகரிக்க நீரில் கரைந்திருக்கிற ஆக்சிஜன் நீரை விட்டு வெளியே செல்லும். மாணவர்களே, இது ஒரு மீளும் தாக்கம். நீரில் ஆக்சிஜன் கரைவது, கரைகின்ற தாக்கம், ஆக்சிஜன் கரைகின்ற தாக்கம் ஒரு அகவெப்ப தாக்கம், வெப்பம் உறிஞ்சப்படுகின்ற ஒரு தாக்கம். மாணவர்களே, ஆக்சிஜன் வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற ஆக்சிஜன் நீரில் கரைகின்ற பொழுது வெப்பநிலை குறைவாக இருந்தால் அது சாதகமாக காணப்படும். மாணவர்களே, அதாவது அந்த கரைகின்ற தாக்கம் ஒரு புறவெப்ப தாக்கம். மாணவர்களே,
அதனால் சூழல் வெப்பநிலை குறைவாக இருக்கின்ற பொழுது அதிகளவு வெப்பம் அங்கே வெளிவிடப்படும். எனவே கரையினும் வெளிவிடப்படுகின்ற வெப்பம் சூழலால் அதிகளவு உறிஞ்சப்படும். எனவே இந்த தாக்கம் மிக சிறப்பாக நிகழும். அதே போன்று மாணவர்களே, கரைந்திருக்கும் ஆக்சிஜன் வெளியே வருகின்ற ஒரு அகவெப்ப தாக்க செயல்முறை மாணவர்களே. எனவே சூழல் வெப்பநிலை உயர்வாக உள்ள பொழுது அந்த அகவெப்ப தாக்கத்துக்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதனால் கரைந்திருக்கின்ற ஆக்சிஜன் வளிமண்டலத்துக்கு அடைகின்றது. எனவே வெப்பநிலை கூடுகின்ற பொழுது மாணவர்களே, நீரில் கரைந்திருக்கின்ற ஆக்சிஜன் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது மாணவர்களே. ஆகவே மாணவர்களே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற ஆக்சிஜன் நீரில் கரைவதற்கு தாழ்வெப்பநிலை சாதகமாக காணப்படுகின்றது. அதற்கு காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியும். அதே போன்று நீரில் கரைந்திருக்கின்ற ஆக்சிஜன் வளிமண்டலத்தை சென்றடைவதற்கு உயர் வெப்பநிலை, அது ஒரு அகவெப்ப தாக்கம் என்பதால் உயர் வெப்பநிலை அதற்கு சாதகமாக உள்ளது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் சேதன பதார்த்தங்கள், நீரில் கரைந்திருக்கின்ற சேதன பதார்த்தங்கள் பிரிந்தழிகின்ற செயல்முறையின் மூலமும் இந்த ஆக்சிஜன் குறைவடைகின்றது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளும். இந்த செயல்முறைகள் அதிக அளவில் நிகழ்கின்ற பொழுது நீரில் கரைந்திருக்கின்ற, அதாவது நீரில் ஆக்சிஜன் கரையும் ஆற்றல் குறைக்கப்பட்டு நீரில் ஆக்சிஜன் பாவிக்கும் ஆற்றல் அல்லது நீரில் இந்த ஆக்சிஜன் வெளியேற்றப்படும் ஆற்றல் கூட்டப்படுமா இருந்தால் நீரில் ஆக்சிஜன் மட்டம் குறைவடையும் மாணவர்களே. அவ்வாறு குறைவடைகின்ற பொழுது அன்பு மாணவர்களே, நீரில் வாழும் அங்கிகள் அழுத்தத்துக்குள்ளாகும். உதாரணமாக, நீரில் உள்ள ஆக்சிஜனின் அடக்கம் 5 ppm குறைவடைகின்ற பொழுது நீரினுள் காணப்படுகின்ற மீன்கள் சுவாசத்திற்கு சிரமப்பட்டு நீர் மேற்பரப்பை வந்தடைவதை நீங்கள் காணலாம். இந்த பெருமானம் மிக அதிக அளவில் குறைவடையுமாய் இருந்தால், அதாவது 1 தொடங்கி 2 ppm என்ற வரையில் செல்லுமாயிருந்தால் மீன்கள் இறக்க தொடங்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு நீரினுடைய ஆக்சிஜன் மட்டம் பூஜ்ஜிய மட்டத்தை அடைகின்ற பொழுது காற்றின்றிய அங்கிகளின் செயற்பாடுகள் அங்கே நிகழ்வதனால் அதற்குரிய ரசாயனம் ஆரம்பிக்கப்படும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறான நிலைமைகளில் நீரினுள் தேவையற்ற வாயுக்கள், துர்நாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாயுக்கள் அங்கு உருவாகி நீரில் துர்நாற்றங்கள் நீர்நிலைகளில் துர்நாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. மாணவர்களே, நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் மட்டத்தை துணிவது எவ்வாறு என்பது உங்களுக்கு ஒரு பரிசோதனை மூலமாக தெரியப்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது. இந்த பரிசோதனை உங்களுக்கு பின்னர் நேரடியாக செய்து காட்டப்படும். இப்போது அதற்கான அறிவுறுத்தல்களை வழங்குகின்றேன் மாணவர்களே. நீரில் கரைந்திருக்கின்ற ஆக்சிஜனை நேரடியாக அறிந்து கொள்வதற்கு கரைந்த நிலை ஆக்சிஜன் மானி, அதாவது கரைந்த நிலையில் காணப்படுகின்ற ஆக்சிஜனை கண்டுபிடிப்பதற்கு ஆக்சிஜன் மானி என்கின்ற அந்த கருவியை பயன்படுத்துதல், நேரடியாக பயன்படுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது pH மானியை போன்றது. இது எமது பகுதிகளில் காணப்படுவது குறைவு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. எமது ஆய்வுக்கூடத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு முறை இந்த விங்க்லஸ் முறை என்று சொல்லுகின்றோம் மாணவர்களே. அதாவது நியமிப்பு முறை என்கின்ற முறையை பயன்படுத்தி நாங்கள் இந்த ஆக்சிஜன், நீரில் கரைந்திருக்கின்ற ஆக்சிஜன் அடக்கத்தை துணிய முற்படுகின்றோம் மாணவர்களே. அதனுடைய செயல்முறை இங்கே காட்டப்பட்டுள்ளது மாணவர்களே. இவற்றை நீங்கள் அவதானித்துக் கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் கேட்கப்படுகின்ற எந்த நீர்நிலைகளினுடைய ஆக்சிஜன் சரிவை அளப்பதற்கு முயற்சி செய்கிறீர்களோ அங்கு சென்று நீர் மாதிரியை சுத்தமான போத்தலில் முற்றாக நிரப்பப்பட வேண்டும். அதாவது வழி உள்ளே செல்லாதவாறு, வழி உள்ளே காணப்படாதவாறு நீரால் நிரப்பி மூடிக்கொள்ளுதல் வேண்டும். அதனுள் சிறிதளவு Mn2+ சேர்வைகளும் சிறிதளவு காரமும் அங்கே சேர்க்கப்பட்டு மூடப்பட்டு நன்கு குலுக்கப்பட்டு பின்னர் அது ஆய்வு கூடத்திற்கு கொண்டு வரப்படும் மாணவர்களே.
அவ்வாறு மூடப்பட்டிருக்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு தாக்கம் அங்கு நிகழும் மாணவர்களே, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் Mn2+ MnO2 ஆக நீரில் கரைந்திருக்கிற ஆக்சிஜனால் ஒட்சியேற்றப்படும் மாணவர்களே. இது கார ஊடகத்தில் மட்டும் நிகழும் என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். பின்னர் ஆய்வுக்கூடத்திற்கு சென்று உங்கள் மாதிரி அமில ஊடகத்திற்கு மாற்றப்படுகின்றது, அமிலம் சேர்க்கப்படுகின்றது. நீங்கள் ஏற்கனவே இங்கே காரம் சேர்த்திருப்பீர்கள், Mn2+ சேர்த்திருப்பீர்கள். அதே போன்று ஒன்று மிக அவசியமானது மாணவர்களே, KIயும் அங்கே சேர்த்திருக்க வேண்டும். ஆகவே கரைசலில் I- காணப்படும். இது நீர் மாதிரி சேகரிக்கப்படுகின்ற இடத்திலேயே சேர்த்திருப்பீர்கள். இப்போது ஆய்வுக்கூடத்தில் கொண்டு வந்து நீங்கள் அமில ஊடகமாக மாற்றுகின்ற பொழுது இந்த தாக்கம் நிகழும். அதாவது உங்களுடைய MnO2 Mn2+ ஆக மீள தாழ்த்தப்படும். இந்த தாழ்த்தும் கருவியாக I- செயற்படும். இங்கே I- ஒட்சியேற்றப்பட்டு I2ஐ உருவாக்கும். இந்த I2ஐ மாப்பொருளை காட்டியாக பயன்படுத்தி நியம சோடியம் டயோசல்பேட்டு கரைசலை பயன்படுத்தி நியமிப்பு செய்து இங்கு உருவாகி இருக்கின்ற I2 எவ்வளவு என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் மாணவர்கள். இங்கே பாவிக்கப்படுகின்ற சோடியம் டயோசல்பேட்டு அளவை கொண்டு நீங்கள் அங்கே கரைந்திருக்கிற ஆக்சிஜனின் அளவை செறிவை கண்டுபிடித்து நீங்கள் மில்லிகிராம் DM-3இல் கொடுப்பீர்களாக இருந்தால், அதாவது ppmஇல் கொடுப்பீர்களாக இருந்தால், அதுதான் அங்கு கரைந்துள்ள ஆக்சிஜனின் மட்டத்தை குறிக்கும் மாணவர்களே. 4 மூல் டயோசல்பேட் அயன்கள் பாவிக்கப்பட்டிருந்தால் எடுக்கப்பட்ட நீர் மாதிரியில் 1 மூல் ஆக்சிஜன் காணப்படும் என நீங்கள் முடிவு செய்யலாம் மாணவர்களே. மாணவர்களே, நீரில் கரைந்திருக்கின்ற ஆக்சிஜன் மட்டம், அதனுடைய அளவை எவ்வாறு துணிதல், அந்த விங்லஸ் முறை எவ்வாறு செய்யப்படுகின்றது என்பதை பற்றி நாங்கள் பற்றோம். இப்போது நீரின் நட்பூசணியாக்கம் பற்றி இப்போது ஆராய்வோம். அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளிலும் அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலும் இவ்வாறான நட்பூசணியாக்கம் என்பது அடிக்கடி ஏற்படுகின்ற ஒரு செயல்முறை என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களே. இதற்கு காரணமான என்ன விடயங்கள் என்பதை நாங்கள் ஆராய்வதற்கு முன்னர் இங்கே காணப்படுகின்றதை பாருங்கள். இதை நீங்கள் அவதானித்து பார்க்கின்ற பொழுது ஒரு தரை போன்று காணப்படுகின்றது. ஆனால் இது தரை இல்லை மாணவர்களே, இது ஒரு நீர்நிலை. நீர்நிலை முழுவதும் அல்காக்கள் வளர்ச்சி அடைந்து ஒரு அமைப்பாக காணப்படுகின்ற நீர்நிலை போன்றே காணப்படவில்லை. இவ்வாறு அல்கா படை மேலே வளர்வதற்கு என்ன காரணம், இது வளர்வதால் என்ன பிரச்சனைகள் வரும் என்பதை இப்போது நாங்கள் ஆராய்வோம் மாணவர்களே. மாணவர்களே, பொதுவாக நீரில் காணப்படுகின்ற அங்கிகளில் அல்காக்கள் என்று சொல்லுகின்ற அங்கிகள் மிக முக்கியமானவை. இவை அநேகமாக எல்லா நீர்நிலைகளிலும் காணப்படுகின்றது. ஆனால் இவற்றின் அடக்கம் குறைவாகவே காணப்படும். அதற்கு காரணம் அதன் வளர்ச்சியை எல்லைப்படுத்துகின்ற காரணியாக பாஸ்பேட் அயன் காணப்படுகின்றது மாணவர்களே. இந்த பாஸ்பேட் அயன் நீரில் குறைவாக இருப்பதனால் அல்காக்களின் அடக்கமும் குறைவாக காணப்படுகின்றது. நைட்ரேட் அயன்களும் இதில் பங்கெடுக்கின்றது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. இந்த வகையில் இந்த பாஸ்பேட் அயன்கள் நைட்ரேட் அயன்கள் நீரினுள் சேர்க்கப்படுமாக இருந்தால், இவ்வாறான தொழிற்சாலை கழிவுகளில் மூலம் நீர்நிலைகளை அடைகின்ற கழிவுகளில் இந்த நைட்ரேட்டு பாஸ்பேட் அயன்கள் காணப்படுமா இருந்தால், குறிப்பாக பாஸ்பேட் அயனைத்தான் நீங்கள் மிருதானமாக கருத வேண்டும். இந்த அல்காக்களின் வளர்ச்சி மிக விரைவாக நடப்பதற்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றது மாணவர்களே. குறிப்பாக பாஸ்பேட்டின் அடக்கம் 25 ppm அளவை விட கூடுதலாக காணப்படும் இடத்து அல்காக்கள் வளர்ச்சிக்கு இது மிக பொருத்தமான நீர்நிலையாக காணப்படும். அவ்வாறான ஒரு நீர்நிலை வருமாய் இருந்தால் அல்காக்கள் மிக விரைவாக அங்கு வளர்ச்சியடையும். அதனால் பல பாதிப்புகள் ஏற்படும். தற்சமயம் நீங்கள் நீர்மலர்ச்சி ஏற்பட்ட ஒரு பகுதியை சென்றடைவீர்களாயிருந்தால் அங்கு மேற்பரப்பில் அல்கா படை தடைத்த சமுதாய படையாக மாறியிருக்கும். சூரிய ஒளி கீழ்ப்படைக்கு செல்லுதல் கடினமாக இருக்கும்.
கீழ்ப்படையில் உள்ள பச்சை தாவரங்களால் ஒளித்தொகுப்புகள் செய்ய முடியாத நிலை ஏற்படும். மேற்பரப்பு வழிப்படைக்கும் நீருக்கும் தொடர்பு துண்டிக்கப்படுவதால் வழியில் உள்ள ஆக்சிஜன் நீரில் கரையாத தன்மை ஏற்படும். காரணமாக இவை போன்ற காரணமாக அங்கே காணப்படுகின்ற தாவரங்களும் விலங்குகளும் ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் இறக்கும். இவ்வாறு அங்கிகள் இறந்தால் அவற்றை பிரிந்தழியச் செய்கின்ற அங்கிகளினுடைய செயற்பாடு அங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மாணவர்களே, இறந்த உடல்கள் அங்கே தேங்குகின்ற வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அங்கு பெருமளவு காற்றுவாழ் அங்கிகளின் செயற்பாடு கூடுவதால் அங்கு ஆக்சிஜனின் அடக்கம் குறைவடைகின்றது. மிக விரைவாக குறைவடையும் செயல்முறை. மாணவர்களே, இதனால் காற்றின்றிய சூழல் அங்கு ஏற்பட்டு காற்றின்றிய பிரிகியாக்கம் நிகழ்கின்றது. இதனால் H2S வாயுக்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இந்த H2S வாயு ஒரு துர்நாற்றம் உள்ள வாயு என்பது உங்களுக்கு தெரியும். எனவே அப்பகுதியில் துர்நாற்றங்கள் வீசுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. மீன்கள் இங்கே இறந்திருக்கிறதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. எனவே மாணவர்களே, கழிவு நீர்களில் இந்த பொஸ்பேட்டின் அடக்கம், நைட்ரேட்டின் அடக்கம் மிகையாக இருப்பதனால் தான் இந்த நற்போசனையாக்கம் நிலை ஏற்படுகின்றது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. அதனுடைய படிமுறைகளை நீங்கள் மீட்டு பார்க்கலாம் மாணவர்களே. இவ்வாறு நீங்கள் அல்காக்களின் வளர்ச்சியை குறைவாக பண்ணப்பட வேண்டுமாயிருந்தால் பொஸ்பேட்டின் மட்டம் 0.05 ppm 0.05 ppm குறைவாக பேணி வருதல் மிக அவசியம் என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களே. இந்த வகையில் அன்பு மாணவர்களே, பாரலோகங்களால் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை பற்றி இப்போது நாங்கள் ஆராய்வோம். நீரில் கரைந்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு மாசுறுத்தல் தான் பாரலோகங்கள். அவற்றை பற்றி பார்ப்போம். பாரலோகங்கள் என்றால் என்ன என்பது பல்வேறு வரைவிலக்கணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது மாணவர்களே. இந்த வகையில் 5 கிராம் சென்டிமீட்டர் -3 விட கூடிய அடர்த்தி கொண்ட, அதாவது சார்படர்த்தி 5 உயர்வான அடர்த்தி கொண்டவை பாரலோகங்கள் என அழைக்கப்படுகின்றது. 20 அணுவன் 20 உயர்வாக காணப்படுகின்ற உலோகங்களை பாரலோகங்களாக காணப்படுகின்றது. OH- என்பவற்றுடன் வீழ்படிவை தருகின்றவை பாரலோகங்களாகவும் கருதப்படுகின்றது. இந்த வரவிலக்கணங்கள் உங்களுக்கு ஞாபகம் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை மாணவர்களே, சற்று தெளிவாக இருந்தால் காணும். இந்த பாரலோகங்களில் Saturn2+, Fe2+ போன்றவை உயிரங்கிகளின் உடலிற்கு, உயிரங்கிகளினுடைய செயற்பாடுகளுக்கு இன்றியமையாதவை நுண்போசனை மூலகங்கள் என்று அழைக்கின்றோம். He2+, Cd2+, Pb2+, மேக்கூரிக், கட்மியம், ஈயம் போன்றவை அதிக அளவில் காணப்படும் இடத்து நச்சுத்தன்மை விளைவுகளை, நச்சாக்கம் ஏற்படும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். Ca2+, இந்த குப்ரிக் அயன் என்பது மாணவர்களே குறைந்த செறிவில் உள்ள போது ஒரு அவசியமான ஒரு மூலகமாகவும், உயர் செறிவில் காணப்படுகின்ற பொழுது பாதகத்தையும் ஏற்படுத்தும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வனேடியத்தின் சேர்வைகள் உயிரங்கிகளுடைய செயற்பாடுகள் எவற்றிலும் பங்கெடுக்காதவை, இவை மாசாக்கிகள் மட்டும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாரலோகங்கள் நீர்நிலைகளை எவ்வாறு அடைகின்றன என நீங்கள் இப்போது ஆராயலாம் மாணவர்களே. நீர்நிலைகள் காணப்படுகின்ற பகுதிகளில் காணப்படுகின்ற பாறைகளில், கனியங்களில் உள்ள பதார்த்தங்கள் நீருடன் கரைவதனால் இவ்வாறான நிலை ஏற்படுகின்றது. வானிலை அழிதல் செயற்முறையும் இதற்கு ஒரு காரணமாகின்றது. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற பதார்த்தங்களும் இந்த பாரலோகங்களை கொண்டு சென்று நீரை அடைகின்றது மாணவர்களே. இந்த பாரலோகங்களால் ஏற்படுகின்ற மாசாக்கள் பற்றி ஒரு அட்டவணை உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது மாணவர்களே. இவற்றை நீங்கள் வாசித்திருந்தால், சற்று அவதானித்திருந்தால் போதுமானது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆர்சனிக்கால் ஏற்படுகின்ற மாசாக்கம், ஆர்சனிக் கழிவுகள் எவ்வாறு
நீர்நிலைகளை சென்றடைகின்றன என்பதை பற்றி நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். புற்றுநோயாக்கி தோல் தொடர்பான நோய்களை ஏற்படுத்துவதில் ஆசனிக்கு மிக முக்கியமானது என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களே. அசனிகோசியா என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு நோயாக கருதப்படுகின்றது. கட்மியம் போன்றவற்றின் செயற்பாடுகள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. PB2+ சிறுநீரகத்தின் தொழிற்பாட்டை எவ்வாறு பாதிக்கும், அவற்றினால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ரசத்தினுடைய பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நரம்பியல் தொடர்பான பாதிப்புகள் இந்த ரசத்தினால் ஏற்படக்கூடியது என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களே. மாணவர்களை, இப்போது இந்த பாரலோகத்தினால் ஏற்படுத்தக்கூடிய சில நோய்களினுடைய உருவப்படங்கள் இங்கே காட்டப்படுகின்றது. அசனிகோனியா என்பது தோலில் எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை பாருங்கள். அதனை போன்று மினாமாட்டா நோய் என்பது எப்படி காணப்படுகின்றது என்பதை ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். மினாமாட்டா டிசீஸ் என்று சொல்லுவார்கள். ரசத்தினால் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் மாணவர்களே. இந்த பாரலோகம் ரசத்தில் காணப்படுகின்ற பாரலோகமாகிய ரசம் நீரில் காணப்படுகின்ற பொழுது, உணவில் காணப்படுகின்ற பொழுது அவற்றை உள்ளெடுக்கின்றவர்களுக்கு இவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும். அவருடைய குழந்தைகள், கர்ப்பத்தில் இருந்து பெறப்படுகின்ற குழந்தைகள் பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் என்பது அறியப்பட்டுள்ளது. இதனால் உலகளாவிய ரீதியில் பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளது என்பதையும் அறிவீர்கள் மாணவர்களே. இங்கே காட்டப்பட்டுள்ள அட்டவணையை நீங்கள் அவதானமாக பாருங்கள். இதெல்லாம் மூளை தொடர்பான, நரம்பியல் தொடர்பான பிரச்சனைகள். இவற்றை நீங்கள் ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்வது அவசியம். மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் நீரில் கரைந்திருக்கின்ற சேதனச் சேர்வைகள், அதாவது கரைந்த நிலையில் காணப்படுகின்ற சேதனச் சேர்வைகள் பற்றி ஆராய இருக்கின்றோம். நச்சுத்தன்மை அற்ற சேதனச் சேர்வைகளாகவே காணப்படும். இவை நீரில் காணப்படுகின்ற பொழுது நீரில் அங்கிகளினுடைய பிரிகையாக்கம் கூடுகின்றது, அங்கிகளின் தொழிற்பாடு கூறுகின்றது. அவை ஆக்சிஜனை அதிக அளவில் பயன்படுத்த முயற்சி செய்யும் மாணவர்களே. அதனால் ஆக்சிஜனுக்கான கேள்வி, அதாவது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், உயிர் ரசாயன ஆக்சிஜன் கேள்வி BOD அதிகரிக்கும் மாணவர்களே. அதே போன்று COD ரசாயன ஆக்சிஜன் கேள்வியும் அங்கே அதிகரிக்கும். காரணம், இந்த சேதன சேர்வைகளை பிரிந்தழிவதற்கு நுண்ணங்கிகள் மிக செயற்பாட்டுடன், மிக விரைவான தொழிற்பாட்டை நிகழ்த்துவது தான் அதற்கான காரணமாக காணப்படுகின்றது மாணவர்கள். வெல்லங்கள், கார்போஹைட்ரேட்டுகள், இலிப்பிட்டு கொழுப்புகள், கொழுப்பு அமிலங்கள், அமினோ அமிலங்கள், புரதங்கள், கரைந்த நிலையில் காணப்படுகின்ற ஹைட்ரோகார்பன்கள், தாவர முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை அணுசவ கழிவுப் பொருட்கள் போன்றவற்றை நாங்கள் இங்கு கருத முடியும் மாணவர்களே. இந்த நீரில் கரைந்துள்ள சேதனச் சேர்வைகளாக, கரைந்த நிலை சேதனச் சேர்வைகளாக கருத முடியும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இவை காணப்படும் பொழுது பாக்டீரியானால் பிரிக்கப்படுகின்றது. BOD பெருமானம் அதிகரிக்கின்றது. ஆக்சிஜன் மட்டம் OD குறைவடைகின்றது. BOD பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், அங்கே காணப்படுகின்ற அங்கிகள் பிரிந்தழிவதற்கு பயன்படுத்துகின்ற ஆக்சிஜன் அளவைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றோம். இதனால் நீர்நிலையில் உயிர் செயல்முறைகளுக்கு தடங்கள் ஏற்படுகின்றது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள் மாணவர்களே. மாணவர்களை, நாங்கள் அடுத்த வகுப்பில் நச்சுத்தன்மையுள்ள அபாயகரமான சேதனச் சேர்வைகளை பற்றி கருத படிக்கின்றோம். இன்னும் சில விடயங்கள் இதில் இருக்கின்றது. நாங்கள் மீண்டும் ஒரு பாடப்பரப்பில், மீண்டும் ஒரு வகுப்பறையில் இதை பற்றி நாங்கள் ஆராயலாம் என சிந்திக்கின்றோம் மாணவர்கள். நல்லது மாணவர்களே, இந்த செயல்முறைகளை நீங்கள் அவதானமாக பார்த்திருப்பீர்கள், கற்றிருப்பீர்கள், அவதானமாக குறித்தெடுத்திருப்பீர்கள். மீண்டும் பாதுகாப்பாக நீங்கள் இருங்கள், கவனமாக இருங்கள். உங்கள் படிப்பில் கூடிய அக்கறை செலுத்துங்கள். தேவையற்ற பயப்பீதிகளை நீக்குங்கள். தேவையான பாடப்பரப்பை மட்டும் உள்வாங்குங்கள். அதில் பூரண விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இவை தொடர்பான வினாக்கள் மிக இலகுவாகவே உங்களுக்கு வினாவப்படும். இலகுவான விடைகளுமே அளிக்கப்படும். அதிகளவு நேர செலவீடு இங்கே காணப்படுவதில்லை. பொருத்தமான முறையில் அதை கேள்வியை நீங்கள் விளங்கிக் கொண்டு பதிலளிப்பீர்களாயிருந்தால்
நிச்சயம் உங்களால் அதிக அளவு புள்ளிகளை ஈட்ட முடியும். மாணவர்களே, சிறப்பாக விளங்கி படித்துக் கொள்ளுங்கள். நேர முகாமை மிக அவசியம். அவதானமாக செயற்படுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். அதுவே உங்களை வெற்றியை உங்கள் அருகில் கொண்டு வந்து சேர்க்கும். மாணவர்களே, கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நன்றி, வணக்கம் மாணவர்களே. மீண்டும் உங்களை சந்திப்போம் இன்னொரு பாடப்பரப்பில். நன்றி மாணவர்களே.